தேனி மாவட்டம் அருகே விவசாயிகள் இருவர் கொலை செய்யப்பட்டதில் இது தொடர்பாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடமலைக்குண்டு பகுதியைச் சேர்ந்த கண்ணன், மாதவன், சுரேந்தர் ஆகிய 3 பேர் மேலும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அசோக்குமார் வழங்க கேட்கலாம். அசோக்குமார், இது குறித்த மேலும் தகவல்கள். வணக்கம் சரவணன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட வருசநாடு அருகே கோவில்பாறை மலை அடிவாரத்தில் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதியன்று வைகை நகர் கருப்பையா மற்றும் தங்கம்மாள்புரம் மணிகண்டன் என்ற 2 விவசாயிகள் உடலில் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டனர். இது தொடர்பாக இருவரது குடும்பத்தினர் அளித்த புகாரில் சந்தேக மரணமாக வழக்கு பதிந்து கடமலைக்குண்டு போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க ஆண்டிப்பட்டி காவல் கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் தலைமையிலான தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டது. இதனிடையே இறந்த கருப்பையாவின் மைத்துனரான கடமலைக்குண்டு பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி மற்றும் மேலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கணேசன் ஆகிய இருவர் நீதிமன்றங்களில் சரணடைந்தனர். இதனையடுத்து கருப்பையாவின் மைத்துனரான கடமலைக்குண்டு பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி நீதிமன்ற காவலில் எடுத்து ஆண்டிப்பட்டி டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படையினர் நடத்திய விசாரணையில் சொத்து மற்றும் தொழில் பிரச்சனையால் ஏற்பட்ட முன் விரோதத்தால் இந்த கொலை சம்பவம் நடந்தது தெரிய வந்துள்ளது. தனது அக்கா கணவரான கருப்பையாவுடன் செய்து வந்த தொழில் ஏற்பட்ட பிரச்சனை மற்றும் சொத்து பிரிப்பதில் உண்டான முன் விரோதத்தால் 4 பேர் கொண்ட கும்பல் உதவியுடன் கொலை செய்ததாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்த கொலை வழக்கில் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன், பாலுத்து பகுதியைச் சேர்ந்த மாதவன், அதே பகுதியைச் சேர்ந்த சுசீந்திரன் ஆகிய 3 பேர் ஆண்டிப்பட்டி டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை போலீசார் நேற்று இரவு கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்புடைய நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி அசோக்குமார்.